வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். தள்ளுபடி விலையில் அத்தியாவசிய பொருட்கள். புதிய கல்வி சீர்திருத்தங்கள். கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட பௌத்த பிக்கு. பாரிய மின்னல் தாக்கம் மற்றும் பலத்த மழை தொடர்பில் முன்னெச்சரிக்கை. பால் ஏற்றிச் சென்ற பவுசருடன் மோதி இளைஞன் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் பொதியை தள்ளுபடி விலையில் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. வேளாண்மை, கால்நடை, நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் மற்றும் வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் ஆகியோர் சமர்ப்பித்த கூட்டு முன்மொழிவின் அடிப்படையில் இது செய்யப்படுவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி 5000 ரூபாய் மதிப்புள்ள அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய பருவகால உணவுப் பொதியை ரூபாய் 2500 வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக நிவாரண பலன்களை எதிர்பார்த்து புதிய விண்ணப்பங்களை சமர்ப்பித்த 8,12,753 விண்ணப்பதாரர்களிடம் இருந்து பொருத்தமான பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். அதன்படி 2025/4/1 முதல் 2025/4/13 வரை நாடு முழுவதும் அமைந்துள்ள லங்கா சதொச விற்பனை நிலைய வலையமைப்பு மற்றும் கோப்ஃபீட் ஆகிய விற்பனை நிலையங்கள் மூலம் பயனாளிகளுக்கு உணவு பொதி வழங்கப்படும். இதேவேளை தென்னை விவசாயிகளுக்கு இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் 50 கிலோகிராம் உரப்பொதியை வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அரசு தரப்பு அறிவித்துள்ளது. அத்துடன் இதன் விலை சந்தையில் 9,000 ரூபாய், சலுகை விலையில் 4,000 ரூபாய் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயத்தை பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் பொருளாதார வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்குவதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். உலக அறிவை பெறுவதற்கு இலங்கை பிள்ளைகளை தயார்படுத்துவதோடு ஆன்ம சக்தியுடன் கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கல்வியின் நோக்கத்தை பரந்த அளவில் நாம் சிந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். கல்வியில் ஒரே நோக்கம் வேலை சந்தைக்கு தயார்படுத்துவது மட்டுமல்ல. பலர் பள்ளி அல்லது பல்கலைக்கழகத்தில் நேரடியாக ஒரு வேலைக்கு பயிற்சி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நாம் கல்வியை வேலை சந்தைக்கு வழங்கும் நபரை பற்றி மட்டும் சிந்தித்து உருவாக்க வேண்டியதில்லை. சமூகத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு நபர் தேவை என்பதை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும். தன்னம்பிக்கையுள்ள, அந்த நம்பிக்கையுடன் சமூகத்திற்கு சென்று அறிவை பெறக்கூடிய ஒரு நபரைத்தான் நமது கல்வி முறையின் மூலம் உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நபர் வெளியே சென்று யாராவது எனக்கு வேலை தருவார்களா என்று காத்திருக்க மாட்டார். அந்த வேலை வாய்ப்பையும் பொருளாதாரத்தில் பங்கேற்கும் விதத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு நபரைத்தான் நாம் உருவாக்குகிறோம் என குறிப்பிட்டுள்ளார். மடாலயம் ஒன்றினுள் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு பிக்கு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்று மாலை பிற்பகல் எப்பாவெல காவல்துறை பிரிவின் கிரலோகம பகுதியில் உள்ள மடாலயம் ஒன்றில் இடம்பெற்றுள்ளது. கொலை செய்யப்பட்ட பிக்கு 69 வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், உயிரிழந்த பிக்குவை சந்திப்பதற்காக வந்த நபர் ஒருவரும் மற்றும் வேறொரு விகாரியைச் சேர்ந்த பிக்குவும் இந்த கொலையை கண்டு காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பின்னர் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் பிக்குவிற்கு முச்சக்கர வண்டி மற்றும் சாரதி ஒருவர் இருப்பதும் தெரிய வந்த நிலையில் குறித்த சாரதி தற்போது மடாலயத்தில் இல்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. குறித்த முச்சக்கர வண்டி சாரதி பற்றிய தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கொலையை யார் செய்தார்கள் என்பது குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை என்று காவல்துறையினர் மேலும் தெரிவிக்கின்றனர். மேலும் நீதவான் பரிசோதனையின் பின்னர் சடலம் அனுராதபுரம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் எப்பாவல காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாரிய மின்னல் தாக்கம் மற்றும் பலத்த மழை தொடர்பில் முன்னெச்சரிக்கை அறிவிப்பை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ளது. இன்று பிற்பகல் 1 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவித்தல் இன்று இரவு 11 மணி வரை செல்லுபடியாகும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய பலத்த மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு
வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. அவிசாவளை கண்டி பிரதான வீதியில் அங்குருவெல்ல பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞன் ஒருவன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று இரவு இடம்பெற்றது. மோட்டார் சைக்கிளும் பால் ஏற்றிச் சென்ற பவுசர் ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இத்துடன் தடம் யூடியூப் தளத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். தள்ளுபடி விலையில் அத்தியாவசிய பொருட்கள். புதிய கல்வி சீர்திருத்தங்கள். கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட பௌத்த பிக்கு. பாரிய மின்னல் தாக்கம் மற்றும் பலத்த மழை தொடர்பில் முன்னெச்சரிக்கை. பால் ஏற்றிச் சென்ற பவுசருடன் மோதி இளைஞன் உயிரிழப்பு.